Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.7ல் உள்ள சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 47, 11 and 12 சம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து டேர்ம் 1 போர்ஷன்ஸ். 11th சம், in a map, if 1 inch refers to 120 kilometer, then find the distance between two cities B and C which are 4 1/6 inches and 3 1/3 inches from the city A which lies between the cities B and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னாலே நம்மளுக்கு படித்தோன்னா கண்டிப்பாக புரியாது. அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணணும். நம்ம இப்போ நிறுத்தி நிதானமாக ரீட் பண்ணலாம். ஒரு மேப்பில் இன் அ மேப் இஃப் 1 inch refers to 120 கிலோமீட்டர், அதாவது 1 inch வந்து 120 கிலோமீட்டருக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 inchங்கிறது 120 கிலோமீட்டர் ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் B and C, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C, Bக்கும் Cக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், ஓகே, which are 4 1/6 inches and 3 1/3 inches. அதாவது இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Bங்கிறது இங்கே இருக்குது, Cங்கிறது இங்கே இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 4 1/6 and 3 1/3, 4 1/6 and 3 1/3 inches from city A which lies between the cities B and C. அதாவது சிட்டி ஏங்கிறது Bக்கும் Cக்கும் இடையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட மீனிங் என்னது? Bலேருந்து Aக்கு 4 1/6 inches, Aலேருந்து Cக்கு போக 3 1/3 inches. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C. அப்போ இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? புரியுதா? அவ்வளோதான் இந்த கொஷனோட கான்செப்ட். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ சிட்டி B, சிட்டி C இங்கே இருக்குது. ஸோ அங்கே கொஷனில் சொல்லியிருக்காங்க சிட்டி A வந்து லைஸ் பிட்வீன் B and Cங்கிறதுனால நான் Bக்கும் Cக்கும் நடுவில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா Bலேருந்து Aக்கு 4 1/6 inchஸும் Aலேருந்து Cக்கு 3 1/3 inchஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C, Bலேருந்து Cக்கு இங்கேருந்து இவங்க போக என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சு வச்சு. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கலாம், எழுதியிருக்கலாம். 1 inch வந்து 120 கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B வந்து 4 1/6 inchஸ்னும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and C வந்து 3 1/3 inchஸ்னும் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக இது ரெண்டும் கொஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C, அதான் கொஷனில் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் B and C. ஓகே, Bக்கும் Cக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 4 1/6 ப்ளஸ் 3 1/3 ஆட் பண்ணிடலாமா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்கா? இப்போ நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றணும். ஸோ 6 4s are 24, 24 + 1 வந்து 25 பை இந்த 6 அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் 3 3s are 9, 9 + 1 10, ஸோ 10/3 இந்த 3 அப்படியே போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா ரெண்டு டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். கரெக்டாக? இப்போது இங்கே 6 வந்துருக்கு, இங்கேயும் 6 வர வைக்கலாம்ல. என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும்? இது ரெண்டும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கலாம். 25/6 ப்ளஸ் 10/3 இன்ட்டு 2/2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 6 வந்துடும். அப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல. ஸோ 25/6 ப்ளஸ் 20/6, அதை தான் ஒரே டினாமினேட்டராக போட்டு 25 + 20ன்னு வரும். புரியுதா? இப்போ 25 + 20 வந்து 40/6 inches. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் வந்து 45/6 inches. ஆனால் நம்ம இதோட விடக்கூடாது, ஏன்னா கொஷனில் வந்து 1 inch வந்து 120 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் வந்து நம்ம கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 inch வந்து 120 கிலோமீட்டர்னா 45/6 inches எவ்வளோ கிலோமீட்டர்னால் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 inch is equal to 120 கிலோமீட்டர்னு கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 45/6 inches equal to 40/6 into 120, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாலே. இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 6 1s are 6, 6 2s are 12, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 45 into 20 will be 900 கிலோமீட்டரில் எழுதியாச்சு. ஸோ the distance between B and C is equal to 900 kilometer. ஓகே, ஸோ இந்த 11th சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. 11th சம் அவ்வளோதான். 11th சம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 12th சம்க்கு போயிடலாம். 12th சம் பாருங்கள்.
give an example and verify each of the following statements. ஓகே, ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அது வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும் கரெக்டாக இல்லையான்னு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படித்தோம். ரேஷனல் நம்பர் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓவர் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் படித்தோம். இப்போ அதில் தான் வந்து க்ளோஸ்ட் அப்படின்னா என்னென்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அதாவது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது 2 ரேஷனல் நம்பர், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினால 2 ரேஷனல் நம்பர் கரெக்டாக, அந்த 2 ரேஷனல் நம்பரை டிவிஷன் பண்ணி பார்த்தா வர ஆன்சரும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஸோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோட ரூல். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது 2 ரேஷனல் நம்பர் எடுத்து இங்கே டிவிஷன்னு சொல்லியிருக்கிறதுனால டிவைட் பண்ணணும். இதுவே அடிஷன் சொன்னால் ஆட் பண்ணணும், சப்ராக்ஷன் சொன்னால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த டிவைட் பண்ணி வர ஆன்சரும் ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம 2 ரேஷனல் நம்பர் எடுக்கலாம். இல்லைனா வந்து நான் ஜீரோ ரேஷனல் நம்பர், ஜீரோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஏபின்னு 2 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன். லெட் ஏ வந்து 5/6, பி வந்து -4/3, பி 2 நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ். நீங்கள் என்ன ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? இட் ஷுட் பி இன் ஃபார்ம் ஆஃப் p/q. டினாமினேட்டர் வந்து should not be equal to 0. ஓகே, நான் இப்போ a divided by b டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5/6 டிவைடட் பை -4/3, a இருக்க இடத்துல 5/6 இதை எடுத்து டிவைட் பண்ணுறேன். இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இது பார்த்த உடனே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருவீங்க. அதுதான் கிடையாது. டிவிஷனில் அப்படி பண்ணக்கூடாது. டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வரும்போது டினாமினேட்டர் சேமாக ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் டினாமினேட்டர் சேம் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பண்ணிடலாம் இதை. ஸோ டிவிஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கணும். 5/6 இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. இதோட ரெசிப்ரோக்கல்லாம் எழுது, இதை மேலேயும் இதை கீழே எழுதணும். ஸோ 3/-4 அப்படியே வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, 3 2s are 6. வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 1 வந்து 5/2 × -4 வந்து -8. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஸோ இதுவும் ரேஷனல் நம்பர் தானே. -5/8 கூட இதை எழுதலாம். திஸ் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? should be in the form of p/q. ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கணும். டினாமினேட்டர் வந்து should not be equal to 0. p and q are integers. இன்டீஜர்ஸ்னால் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? therefore the collection of non-zero rational numbers are closed under division. ஸோ அதான் வந்து கொஷனில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், collection of non-zero rational numbers is closed under division. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன பண்ணணும்னா, அடிஷன்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி வர ஆன்சரும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஓகே, டிவிஷன்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி வர ஆன்சரும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். நீங்கள் இந்த நம்பர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ராக்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ராக்ஷனுக்கு ஞாபகம் இருக்கா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு? ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, a + b பண்ணணும், b + a பண்ணணும். இது 2 ஆன்சரும் நாட் ஈக்குவல்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து காமுடேட்டிவ் கிடையாதுன்னு அர்த்தம். சாரி, சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம சப்ராக்ஷன் போடணும். ஓகே, ஸோ இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னதுன்னா, ஏதாவது ஒரு 2 ரேஷனல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணணும், அதை மறுபடியும் மாற்றி ஆட் பண்ணணும். அப்படி வர ஆன்சர் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. நாட் சேம்னா நாட் ட்ரூ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நாட் காமுடேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வராதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏதாவது ஒரு 2 ரேஷனல் நம்பர் எடுத்து, நான் வந்து இந்த 2 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன். லெட் a is equal to 1/2 and b is equal to -5/6ன்னு ஒரு 2 ரேஷனல் நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நான் a/b கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் a - b சப்ராக்ஷன் சொல்லியிருக்கிறதுனால நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இதுவே அடிஷன் சொல்லி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஏக்கு பதிலாக 1/2, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். பிக்கு பதிலாக -5/6 அதை போட மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ 1/2 + 5/6. இப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் இருக்கீங்க, அப்போ 2 டினாமினேட்டரும் சேம் பண்ணணும். எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைனா வந்து இப்படி பார்த்தாலே தெரியுது எல்சிஎம் இது 6ன்னு. ஏன்னா இங்கே பாருங்கள் 5/6 இருக்குது, இங்கேயும் 6 பண்ணணும்னா இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும் பாருங்கள், அதே தான் பண்ணியிருக்கேன். 1/2 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே சும்மா வச்சுக்கலாம். ஸோ 1 × 3 3/6 ப்ளஸ் இதை பண்ணால் 5/6. ஸோ 2 இப்போ டினாமினேட்டர் 2 சேம் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணால் 8/6. இப்போ a - b வந்து நம்மளுக்கு
8/6ன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து b மைனஸ் a செக் பண்ணணும், மாற்றி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ b மைனஸ் c. ஸோ ஃபஸ்ட்டு b வந்து -5/6, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன், a வந்து 1/2. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சில பேர் ப்ளஸ்ன்னு போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்போ நம்ம மைனஸையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ரெண்டு சைன் சைமல்டேனியஸாக வரணும். பக்கத்தில் ரெண்டு சைன் வரணும், இடையில மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் பக்கத்தில் ரெண்டு சைனாக வந்திருக்கு, இடையில ஒரு நம்பர் இருக்குல்ல, அதனால் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இது -a தான். இப்போ நம்ம டேரெக்டாக சப்ராக்ஷன் பண்ணுறதுனால டினாமினேட்டர் சேம் பண்ணணும். ஸோ சேம் பண்ணணும்னா இங்கே 6 இருக்குது, அப்போ இதை 6 பண்ணணும்னா × 3, அப்போ இங்கேயும் × 3. ஸோ அந்த ஸ்டெப் தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த -5/6 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3/6. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிக்கிட்டு -5 -3 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ -5 -3ங்கிறது -8/6. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, இது வந்து என்னது b மைனஸ் a. பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து 8/6 வந்திருக்கு, இங்கே வந்து -8/6 வந்திருக்கு. ரெண்டுமே சேமாக கிடையாது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், a - b ≠ b - a. இல்லை நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 3s are 2 4s are, அப்போ 4/3ன்னு வந்திருக்கு. இது இங்கே கேன்சல் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், -4/3ன்னு வரும். எனிவே both are not same. ஓகே, அப்போது நம்ம என்ன எழுதிடலாம், சப்ராக்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அதுதான் கொஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. சப்ராக்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 2 ஆன்சரும் ஈக்குவலாக வரல. அப்போது சப்ராக்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா. தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது டிவிஷன் அசோசியேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அசோசியேட்டிவ்னா என்னதுன்னா 3 ரேஷனல் நம்பர் எடுக்கணும், ABC அப்படிங்கிற 3 ரேஷனல் நம்பர் எடுக்கணும். டிவிஷன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான் இதுவும், ஆனால் இதில் வந்து 3 எடுக்கணும். இதோட ரூல் என்னென்னா, டிவிஷன் சொன்னதுனால a/b/c பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு a/b/c பண்ணணும். இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரணும். அப்போ தான் அது அசோசியேட்டிவ் கிடையாதுன்னு அர்த்தம். இது வந்து ப்ராக்கெட் ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து a/b பண்ணிவிட்டு வர ஆன்சரோட டிவைட் c பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு b/c பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட a/b பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது நாட் அசோசியேட்டிவ்னு சொன்னதுனால இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரணும். இங்கே டிவிஷன் கொடுத்ததுனால நான் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே அடிஷன் கொடுத்தா அடிஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 3 ரேஷனல் நம்பர் எடுக்கணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 ரேஷனல் நம்பர் எடுத்துருக்கணும். ஸோ நான் 3 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ லெட் a வந்து 2/5, b வந்து 6/5, c வந்து 3/5, b 3 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் a/b/c பண்ண போகிறோம். ஓகே, ப்ராக்கெட் வந்து இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது பண்ணும்போது ப்ராக்கெட் வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 2/5 டிவைடட் பை சிம்பிள், பிக்கு பதிலாக 6/5 டிவைடட் பை சிம்பிள், சிக்கு பதிலாக 3/5. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வர ஆன்சரோட இதை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இதை அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், டிவைட் பை சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் ஆக்கணும். இதை பார்த்த உடனே 5 சேமாக இருக்குன்னு ஸோ நியூமினேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். 6/5 அப்படியே எழுதிக்கணும். இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல்னால் என்னது, இதை மேலேயும் இதை கீழே எழுதணும். அப்படி எழுதுனா 5/3 வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 5 1s are 5, 5 1s are 5 கேன்சல் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட்டு 3 1s are 3, 3 2s are 6. ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2/5 அப்படியே போட்டு டிவைடட் பை, இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 1s are 2 by 1 1s are 1, 2/1. இப்போ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கல். இதை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே தான் வைக்கணும். டிவைட்க்கு அடுத்தது உள்ளதான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், 2/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 × 1 1 by 5 × 1 5. ஸோ 1/5 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு a/b/c வந்து 1/5 கிடச்சிருக்கு. இப்போ அந்த பக்கமும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் a/b/c. இப்போ இந்த பக்கம் ப்ராக்கெட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை கூட ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு கூட இதை கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ அதே மாதிரி ஏக்கு பதிலாக 2/5 டிவைடட் பை, பிக்கு பதிலாக 6/5 டிவைடட் பை, சிக்கு பதிலாக 3/5. ப்ராக்கெட் மட்டும் இங்கே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ண தெரியும் இல்லையா, 2/5 அப்படியே எழுதிக்கலாம். இந்த டிவிஷன் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. 6/5ங்கிறது 5/6 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு
இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ண என்ன பண்ண பாருங்கள், 5 கேன்சல் ஆகிடுச்சு. 2 1s are 2, 2 3s are 6. ஸோ இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் 1/3ன்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். டிவைடட் பை 3/5 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணோம் இல்லையா, ஸோ 1/3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. 3/5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/3ன்னு வரும். இப்போ பாருங்கள் என்ன வரும், 1 × 5 வந்து 5, 3 3s are 9. ஸோ 5/9 வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, A டிவைடட் பை B டிவைடட் பை C வந்து 5/9ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது, இது 1/5 வந்திருக்கு, இந்த பக்கம் 5/9 வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ ஈக்குவலாக இல்லைங்கிறதுனால டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. ப்ரூவ் தட் டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ரெண்டுமே ஈக்குவல் வராதனால அது வந்து நாட் அசோசியேட்டிவ். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் இஸ் ட்ரூ ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது என்ன ப்ராப்பர்ட்டினா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். கவலைப்படாதீங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். ட்ரூன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக ஏதாவது 3 ரேஷனல் நம்பர் எடுத்து இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? நம்ம எடுத்து பண்ணலாமா வாங்க. ஸோ இதுதான் வந்து கொஷனில் கொடுத்து ப்ரூவ் பண்ணுறது. நான் வந்து இந்த 3 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். A வந்து 2/9, B வந்து 3/6, C வந்து 1/3, B 3 ரேஷனல் நம்பர்ஸ்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான், அதனால் அப்படியே எழுதியிருக்கேன். A × B - C. ஸோ இதோட மீனிங் என்னது, ஃபஸ்ட்டு பியையும் சியும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக 2/9 அப்படியே எழுதிக்கலாம். இந்த இன்ட்டு அப்படியே எழுதிக்கிறேன். பிக்கு பதிலாக 3/6, இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறேன். சிக்கு பதிலாக 1/3. புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் தான் டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடிஷன் சப்ராக்ஷனில் கண்டிப்பாக சேம் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும்னு அர்த்தம். இல்லைனா இங்கே வந்து 6 இருக்குது, அப்போ இங்கேயும் 6 ஆக்கணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆக்கிடலாம். அப்போது இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மீதி எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஸோ 2/9 × 3/6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2/3 2s are 6. ஓகே, இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால 3 - 2 வந்து 1/6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணலாமா. 2 1s are 2, 2 3s are 6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1/9 3s are 27. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/27ன்னு கிடச்சிருக்கு. அந்த ரைட் ஹேண்ட் சைடும் 1/27ன்னு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னதுன்னா AB - AC. ஸோ அதை எழுதியிருக்கேன், AB - AC. இதோட மீனிங் என்னதுன்னா A × B - A × Cன்னு அர்த்தம். ஸோ A × Bனா ஏக்கு பதிலாக 2/9, பிக்கு பதிலாக 3/6. ஸோ 2/9 × 3/6, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஏசினா A × C. ஸோ 2/9 × 1/3. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வர ஆன்சராக சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன்னா டினாமினேட்டரும் சேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஸோ 3 1s are 3, 3 3s are 9, 2 1s are 2, 2 3s are 6. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 × 1 1/3 3s are 9. கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, ஸோ மைனஸ், இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள், இங்கே எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்போ 2 × 1 2 அப்படியே போடுங்க. 9 3s are 27. கேன்சல் ஆகலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது தான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். அப்போ இங்கே 27 இருக்குது, அப்போ இங்கேயும் 27 வரணும்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போது இந்த ஃப்ராக்ஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். இப்போ 1 × 3, 3/27 - 2/27. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால அப்படியே நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 - 2 வந்து 1/27. ஸோ இந்த பக்கமும் 1/27 வந்துருச்சு. AB - AC ஆல்சோ 1/27. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால நம்ம என்ன எழுதிடலாம், A × B - C is equal to AB - AC. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் இஸ் ட்ரூ ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அதுதான் வந்து கொஷனில் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5th சப்டிவிஷன் பார்த்துடலாம். இதுலேயே 5th சப்டிவிஷன் பாருங்கள். த மீன் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் ரேஷனல் அண்ட் லைஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கொஷின் கேட்டிருக்காங்க இதில். ஃபஸ்ட்டு மீன் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு 2 ரேஷனல் நம்பர் எடுத்து அதுக்கு மீன் கண்டுபிடிச்சா ரேஷனல் நம்பரே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் அப்படின்னா ஞாபகம் இருக்கா, ஆவரேஜ். 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, மீன் கண்டுபிடிக்கிறது. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதில் டிவைட் பண்ணிவிடுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் 5, 3, 2, 4க்கு மீன் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது 1, 2, 3, 4 4ஆல் டிவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, 2 ரேஷனல் நம்பர் எடுக்க போகிறேன். அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். அது ஒன்று. அடுத்து லைஸ் பிட்வீன் தெம்னா அந்த வர ஆன்சர் வந்து நீங்கள் எடுத்த ரேஷனல் நம்பருக்கு இடையில தான் வந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 2 ப்ரூவ் பண்ணணும் இதில். புரியுதா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து மீன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து இடையில வந்திருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ நான் வந்து இந்த 2 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன். லெட் ஏ வந்து 2/11னும் பி வந்து 5/6 எடுத்திருக்கேன். பி 2 ரேஷனல் நம்பர்ஸ். நேமிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேம் கொடுக்கலாம் இல்லை நோ ப்ராப்ளம். நான் ஏபின்னு எடுத்திருக்கேன். ஸோ மீன் ஆஃப் ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்? a+b/2 அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம எதை பண்ணலாம்? இதை 1/2 × a+bன்னு எழுதலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம இது மாதிரி நம்பர்ஸ்னால் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி டிவைட் பை 2ன்னு போட்டுடலாம். ஆனால் இது வந்து ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பருங்கும் போது 2 டினாமினேட்டர் வரல, இப்படி வரும். அதனால் இந்த 1/2 நான் இப்படி எடுத்திருக்கேன். புரியுதா? இன்ட்டு a+b. 1/2 × a+bனா ஏக்கு பதிலாக 2/11 ப்ளஸ் பிக்கு பதிலாக 5/6. இப்போ 2 டினாமினேட்டரும் சேம் பண்ணணும். இப்போ இங்கே 11 இருக்குது. அப்போ 6ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 11 வரும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணிடணும்? எல்சிஎம் எடுத்துடணும். இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 6 2ஆலையும் இந்த 11 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ 6 2s are 11 5s are பை இந்த 11 × 6 கீழே ரெண்டுத்துக்குமே போடணும். இப்போ 2 6 are 12, 5 11s are 55, இது வந்து 66 வரும். அப்போ 1/2 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 67/66. இப்போ எதுவுமே கேன்சல் ஆகாது. இதில் மல்டிப்ளிகேஷன்லேயே டினாமினேட்டர் சேம் பண்ண அவசியம் இல்லை. எதுவுமே கேன்சல் ஆகாதனால அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 1 × 67 67, 2 × 66 132. ஸோ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ப்ரூவ் பண்ணிட்டோம். இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஸோ மீன் வந்து ஆன்சர் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். இது ரேஷனல் நம்பர் தானே. ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு சொன்னேன் இல்லையா? should be in the form of p/q. டினாமினேட்டர் வந்து not equal to 0வாக இருக்கணும். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த 2 நம்பருக்கு இடையில தான் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, அந்த 2 நம்பருக்கு இடையில தான் வருதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 and 5 அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா 4 and 6 அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5ன்னு வந்துருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் தான் இது இடையில வந்திருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? 4 and 6க்கு இடையில தானே 5. இப்போது இது வந்து ஒரு ஹோல் நம்பர், முழு நம்பருங்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? டினாமினேட்டர் 1 இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டிங்க. சேம் டினாமினேட்டராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 2/3 இருக்குது, 2/3 ஒரு 5/3 இருக்குது. இது 2 நம்பர் நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்த ஆன்சர் என்னதுன்னா 4/3ன்னு வந்திருக்கு. இப்போது இந்த நம்பர் வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில தானே அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் இடையில தானே. 2 4 5, 2க்கும் 5க்கும் இடையில தான் 4 வரும். எப்படி ஈஸியாக சொன்னீங்க? ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கு, அதனால சொல்லிட்டோம். அப்போது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்போ பாருங்கள், 2/11க்கும் 2/11க்கும் 5/6க்கும் இடையில தான் 67/132 வருது அப்படின்னு சொல்லணும்னா அப்போது டினாமினேட்டர்லாம் சேம் ஆக்கணும். அதாவது 2/11 and 5/6, அதாவது இந்த 2 டினாமினேட்டரையும் 132 132ன்னு மாற்றிட்டேன்னா இதுக்கு இடையில தான் இது வருதான்னு பார்க்குறது ஈஸியாக இருக்கும்ல. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் 132ன்னு மாற்றணும். அப்போ இது ரெண்டுத்தையும் 132ன்னு மாற்றணும்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும், இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் திங்க் பண்ணணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? ஸோ 11 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 132ன்னு மாறும். 6 வந்து 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் 132ன்னு மாறும். கரெக்டாக? இப்போ டினாமினேட்டரை மட்டும் 12ஆல் பண்ணக்கூடாது, நியூமினேட்டரையும் பண்ணிக்கணும். இங்கேயும் நியூமினேட்டரையும் 22ஆல் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ 2/11 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் 24/132 வரும். 5/6 வந்து 22ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் 110/132 வரும். இப்போது இது நம்ம எடுத்த நம்பர் இது தான். ஸோ 24/132 and 110/132க்கு இடையில தானே 67/132 வரும். 24 அதுக்கப்புறம் 67 அதுக்கப்புறம் 110, அதாவது 24க்கும் 110க்கும் நடுவில் தான் 67 வரும். கரெக்டாக? அப்போது நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore 67/132 lies between 24/32 and 110/132. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? therefore the mean lies between the given rational numbers 2/11 and 5/6. அவ்வளோதான். இது வந்து நம்ம எடுத்த கொஷினுக்கு எழுதணும் இல்லையா, அதான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோதான். நம்ம வந்து 2 சம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா ரொம்ப பெரிய சம்ஸ்லேயே லென்த்தியாக போகும் வீடியோ, அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye students.